வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இயக்குனர் வெற்றிமாறன் இருக்கார்ல, அவர் துரந்தர் படத்தை ப்ரொபகண்டா படம் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணியிருக்காரு. மேலும் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, டிமானிட்டைசேஷன் அப்போ பொதுமக்கள் வரிசையில் நின்று பணத்தை மாற்றுறதுக்காக வரிசையில் நின்று எவ்வளவோ பேர் இறந்து போனாங்க. ஆனால் அந்த டிமானிட்டைசேஷன் நல்லது, மோடி கவர்மெண்ட்டில் கொண்டு வந்த டிமானிட்டைசேஷன் நல்ல ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு படத்தில் இதை திணிக்கிறாங்க. ஆனால் நடந்த ஒரு விஷயம் ஒன்றா இருக்கும், ஆனால் அதை அப்படியே மாற்றி ப்ரொபகண்டா பண்ணுறாங்க அப்படின்னு வெற்றிமாறன் பேசியிருக்காரு. உண்மையிலேயே டிமானிட்டைசேஷனால் பாகிஸ்தானில் இருந்த தீவிரவாத குழுக்கள் மிகப்பெரிய அளவில் ஸ்தம்பித்து போனது, இது உண்மை, யாரும் மறுக்கவே முடியாது. ஆனால் இங்கே திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் டிமானிட்டைசேஷனாலே கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் திணிச்சு வச்சுருக்காங்களே. இந்த துரந்தர் படம் அதை அப்படியே சுக்கு நூறாக நொறுக்கிடுச்சு. படத்தை பார்த்தவங்க எல்லாமே டிமானிட்டைசேஷன் இவ்வளவு நல்லதா, இந்த டிமானிட்டைசேஷனுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்கா, நுணுக்கமான விஷயங்கள் அப்படின்னு மோடி கவர்மெண்ட்டுக்கு பாராட்டு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா. இது இந்த திராவிட ஈகோ சிஸ்டத்துக்கு பிடிக்கல. இதன் காரணமாக இப்போ ஒவ்வொருத்தங்களா இந்த துரந்தர் படத்தை குறி வச்சு தாக்கி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் இயக்குனர் வெற்றிமாறன் துரந்தரை ப்ரொபகண்டா படம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வெற்றிமாறன் விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தார். அதாவது நக்சலிசத்துக்கு ஆதரவான ஒரு படமாக அந்த விடுதலை படம் இருந்துச்சு. நக்சல் சிந்தனை கொண்டவங்க பக்கத்தில் ஒரு நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படத்தை இப்படி காமிச்சிருந்தாரு. இந்த வெற்றிமாறன்லாம் துரந்தர் படத்தை பற்றி பேசுகிறதுக்கு ஏதாவது தகுதி இருக்குது அந்த வெற்றிமாறனுக்கு? அது கூட ஓகே, பேட் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை தயாரித்தார். அப்படி ஒரு மட்டமான படத்தை யாரும் பார்த்துருக்கவே முடியாது. அவ்வளவு மோசமான படம் பேட் கேர்ள் அப்படிங்கிற படம். அந்த படத்தை தயாரித்தது இதே வெற்றிமாறன். இந்த வெற்றிமாறன் துரந்தர் படத்தை பற்றி பேசுகிறாரு. வெற்றிமாறனுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு கமெண்ட் செக்ஷனில் பொதுமக்கள் கழுவி ஊற்றுறாங்க வெற்றிமாறனை. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாவது, சிங்காநல்லூர், கவுண்டம்பாளையம் இந்த 2 தொகுதிகளை தான் அண்ணாமலை போட்டி போட ஆசைப்பட்டார். இந்த 2 தொகுதிகளுமே பாஜகவுக்கு ஒதுக்கப்படலை. இப்போது அண்ணாமலை பார்த்தீங்கன்னா இந்த தொகுதி பங்கீடில் அதிருப்தி அடைந்ததாகவும் பாஜக மேலிடம் அதிமுக கிட்ட 5 தொகுதிகளை மாற்றித்தர நிபந்தனை வச்சுருக்காங்க. அந்த 5 தொகுதிகளில் ஒன்று அண்ணாமலை விரும்பக்கூடிய தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு தலைப்பு செய்தி வெளிவந்துச்சு. அப்போ சிங்காநல்லூராக இருக்கலாம், இல்லை கவுண்டம்பாளையமாக இருக்கலாம். இந்த சிங்காநல்லூரும் கவுண்டம்பாளையத்துலேயும் திமுக கூட்டணி சார்பாக யார் போட்டி போட போகிறது தெரியுமா? காங்கிரஸுக்கு தான் ஒதுக்கப்பட்டிருக்கு சிங்காநல்லூரும் கவுண்டம்பாளையமும். அண்ணாமலை அந்த தொகுதியில் நின்னாரு அப்படின்னா கன்ஃபார்ம் அண்ணாமலை தான் எம்எல்ஏ. அரவக்குறிச்சிலையும் அண்ணாமலையை எதிர்த்து திமுக வேட்பாளரை இறக்குனாங்க. கோவையிலையும் கம்யூனிஸ்ட் கேட்டுக்கிருந்த கோவையை இல்லை நாங்களே போட்டிட்டுக்கிறோம், ஏன்னா இங்கே அண்ணாமலை நிற்கிறாரு அப்படின்னு திமுகவே கோவையில் வேட்பாளரை நிப்பாட்டினாங்க 2024. அப்போது இந்த முறை பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு சிங்காநல்லூர், கவுண்டம்பாளையம் ஒதுக்கப்பட்டிருக்கு. அண்ணாமலை போட்டியிட்டார்னா கன்ஃபார்ம் வின்னிங் தான். திமுக இந்த முறை அண்ணாமலையை எதிர்த்து போட்டியிட்டாலும் அண்ணாமலை நிற்கக்கூடிய தொகுதியில் அண்ணாமலை தான் ஜெயிப்பார், மாற்று கருத்து இல்லை. இதில் காங்கிரஸ் வேட்பாளர்கள் களமிறங்கினா ஈஸி வின்னு அண்ணாமலைக்கு. பார்க்கலாம். பாஜக மேலிடம் அதிமுக கிட்ட தொகுதிகளை மாற்றித்தர நிபந்தனை வைத்ததாக சொல்லப்படுது. அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நடந்துக்கிருக்கு. பேச்சுவார்த்தை வெற்றி அடைஞ்சு அண்ணாமலைக்கு இந்த 2 தொகுதிகளில் ஒன்று ஒதுக்கப்பட்டுச்சு அப்படின்னா சட்டமன்றத்துக்குள்ளே அண்ணாமலை நுழைவது கன்ஃபார்ம்ங்க. வெயிட் பண்ணலாங்க. 30ஆம் தேதி தான் வேட்புமனு தாக்கல் ஸ்டார்ட் ஆகுது. நாமினேஷன் ஃபைல் பண்ணுறதுக்கான பீரியட் 30ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. 30ஆம் தேதிக்கு மேலே தான் பாஜக சார்பாக வேட்பாளர் பட்டியல் வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இந்த 5 தொகுதிகளை மாற்றித்தர இந்த டாபிக் ரிலேட்டடாக ஆலோசனை நடந்துக்கு இருக்கிறதுனால 30ஆம் தேதிக்கு மேலே தான் அதிகாரப்பூர்வமான வேட்பாளர் பட்டியல் வெளிவரும். இந்த 2 செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.